மருதாணி எப்படி வச்சாலும் செவக்கவே மாட்டாங்குது. கையில வச்சாலும் செவக்க மாட்டேங்குது. கால்ல வச்சா அத விட மிச்சம். செவக்கவே மாட்டேங்குது. அப்படின்னா இந்த மாரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. மருதாணியும் நல்லா சூப்பரா செவந்து வரும். மாசக்கணக்குல கையில, கால்லன்னு நம்ம எங்க வச்சாலும் மருதாணி அழியாம இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல சிவப்பா கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க மருதாணிய வைக்கும்போது லைட்டான ஒரு கலர் கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாரி அரைச்சு வச்சா போதும். ரொம்ப சூப்பரா அழகான ஒரு கலர் கிடைக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி வைக்கக்கூடிய இந்த மருதாணியை இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க. இதுக்காக நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் கூட இதில் செஞ்சுக்கலாங்க. ஒரே ஒரு கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கொட்டாங்குச்சி மட்டும் போதும். அதை மட்டும் உள்ளே வச்சுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோல். இப்போ வெங்காயத்தோலும் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டோம். கூடவே நம்ம டீக்கு போடக்கூடிய டீ தூள், எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் நம்ம டீ போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டீ தூள் தான் சேர்த்துக்கிறேன். கூடவே 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த டீ தூளில் படுற மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சிரட்டையிலையும் தண்ணி படணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 2 விசில் மட்டும் போட்டால் போதுங்க. இப்போது 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்கு. இப்போது அந்த கொட்டாங்குச்சி மட்டும் அப்படியே வெளியே எடுத்துருங்க. ரொம்ப சூடாக இருக்குது. நான் அந்த கொட்டாங்குச்சி மட்டும் வெளியே எடுத்துட்டேன். உள்ளே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் டைம் போக போக இன்னும் நல்ல அழகாக கலர் கிடைக்கும். இப்போது தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. இது கூட அந்த டீ தூளை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப வேலைலாம் கிடையாது. விசில் வச்சுட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஆறுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறோம். தண்ணி ஆற வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டைம்லேயே தண்ணி இன்னும் நல்ல டார்க் கலராக கிடைக்குங்க. இந்த டைமில் தண்ணி எடுத்து இதே போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் சூடாகவே இருக்குது. இப்போ கூட நம்ம ஒரு ஸ்பூனில் இப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இது சிவப்பு கலர் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதை விடையும் நல்ல சூப்பரான ஒரு அட்ராக்ஷனான கலர் அப்படின்னு தான் சொல்லலாம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம மருதாணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வேளை மருதாணி இலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாராளமாக மருதாணி பவுடர் எடுத்துக்கோங்க. மருதாணி இலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட குச்சி இல்லாமல் இதே மாதிரி நம்ம கிள்ளி வச்சுக்கணும். அப்போ தான் மருதாணி நல்ல சாஃப்டான பதத்தில் அரைஞ்சு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் மருதாணி பவுடர் எடுத்துருக்கிறீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனுக்கு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி மருதாணி இலை போட்டுக்கிறோம். கூடவே பாதி எலுமிச்சப்பழம், பாதி எலுமிச்சப்பழத்தை ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊற்றாதீங்க. அப்படியே அந்த தோலோடு கட் பண்ணி சேர்த்து பாருங்கள். இன்னும் நல்ல சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது பட்டை தாங்க. நம்ம குருமா, பிரியாணி இதுக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, இந்த பட்டை தான். இந்த பட்டையில் கொஞ்சமாக இதே போல் எடுத்துக்கோங்க. லைட்டாக பிச்சு இதே போல் சேர்த்தா போதும். கூடவே 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு நாள் மருதாணி வைக்கிறதுக்கு இவ்வளோ ஆக்க போகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம மருதாணி என்றைக்காவது ஒரு நாள் தான் வைப்போம். அதுவும் இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா மாதக்கணக்கில் நமக்கு அழியாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல சூப்பரான கலரும் கிடைக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் பயன்படுத்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே போல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மருதாணி அரைக்கும்போது தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மருதாணி அரைக்கும் போது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு அது. அதையும் நம்ம சரி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மருதாணியை உடனடியாக வச்சிடாதீங்க. ஒரு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ டைம் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல கலர் இறங்கி வரும். நம்ம அரைக்கும் போது நல்ல பச்சை கலரில் தான் இருக்கும். நேரம் போக போக தான் இதோட உண்மையான கலரே நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம மருதாணியை வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி இதே போல் கோடாரி தைலத்தில் ஒரு 2 சொட்டுக்கு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மருதாணியை ஊற வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நிறைய பேருக்கு மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் மருதாணி வைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. அது என்னென்னா, ரொம்ப நேரம் கையில் வச்சுச்சு அப்படின்னா கை மரத்து போன மாதிரி இருக்கும், தலை வலிக்குது, ஜலதோஷம் பிடிக்குது, இந்த மாதிரி காரணத்தாலேயே மருதாணியை அவாய்ட் பண்ணுவாங்க. உண்மையிலேயே மருதாணி நம்ம கையில் வைக்கிறதால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது கையில் ஒரு 10 நிமிஷம் மருதாணி வச்சாவே போதும். கையெல்லாம் அப்படியே விட விட விடான்னு வறட்ச மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி தலைவலியும் வருது, ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, உங்ககிட்ட கோடாரி தைலமோ விக்ஸோ அப்படி ஏதாவது இருக்குதுன்னா
அதில் கொஞ்சம் ஒரு சொட்டுக்கு எடுத்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது முன்கை பின்கை இப்படி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ காலில் வைக்கிறேன் அப்படின்னா காலும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். இதனால் நமக்கு 2 விதமான நன்மை இருக்குது. ஒன்று என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி கை விடவிடப்பாகிறது, தலைவலி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, சூப்பரான ஒரு விஷயம், அதனை கையில் டக்குன்னு அந்த கலர் பிடிக்கும். நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா கூட அவ்வளோ சூப்பராக கையில் ஒட்டி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் மருதாணி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் கொஞ்சம் கோடாரி தைலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மருதாணி வச்சு விடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நேரம் வச்சுக்கவும் மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் கலைச்சி போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு சீக்கிரமாக கலர் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கோடாரி தைலத்தை ஈஸியாக பயன்படுத்த முடியும். இப்போ நான் காலில் இதே மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வச்சுட்டு எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மருதாணியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சதை தலையில் அப்ளை பண்ண முடியுமா? ஒரு டை மாதிரி இந்த மருதாணியை நம்ம தேய்க்க முடியுமா? நல்ல டார்க்கான கலர் கிடைக்குமா? அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா? அது என்னென்னா, இதை நம்ம கண்டிப்பாக தலைக்கு பயன்படுத்தலாங்க. தலைக்கு பயன்படுத்தினா இது ஒரு சூப்பரான ஒரு நல்ல டார்க்கான கலர் கொடுக்கக்கூடிய ஒரு டையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அந்த வெங்காய தோலெல்லாம் பயன்படுத்துறதால நமக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் போகும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம இதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழம் அதிகமாக கட் பண்ணி போட்டிருந்தோம், அந்த தோலோடு கட் பண்ணி சேர்த்துருந்தோம். ஆனால் நீங்கள் தலைக்கு போடும்போது இந்த அளவுக்கு ஜூஸ் சேர்க்காதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தாவே போதும், நல்ல சூப்பரான கலரும் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த டை ரொம்ப நாளுக்கு போகாமல் இருக்குங்க. இப்போது மருதாணி நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் மருதாணி அரைக்கும்போது ஃபஸ்ட் டைம் மருதாணி அரைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுது அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, அல்லது கொஞ்சமாக அரிசி மாவு. நீங்கள் மாவு அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கலர் பிடிக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி அதிகமாகிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போக போக அது ரொம்ப திக்காயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அல்லது நீங்கள் மருதாணி பவுடரை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் மருதாணி எல்லாம் அரைக்கிறீங்களோ அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுது அப்படின்னா இந்த மருதாணி பவுடர்லேயே நீங்கள் எடுத்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா திக்காக அப்படியே இருக்கும், கையில் கொஞ்சம் கூட உதிராமல் இருக்குங்க. பெரியவங்களுக்கு வச்சா கூட கையில் எவ்வளோ சூப்பராக கலர் பிடிக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட வச்சு விடலாம். அவங்களுக்கும் சூப்பராக அருமையான கலர் பிடிக்கும். மருதாணி வைக்கிறதுக்கு வயது வித்தியாசமே கிடையாது. யார் வச்சாலும் சரி அவங்களுக்கு ஒரு அழகான கலர் கிடைக்கும். இப்போ நான் இன்றைக்கி காலை வச்சுருந்தேன். காலை ரொம்ப நேரம்லாம் வைக்கல, கொஞ்சம் நேரத்துலேயே இதை அழிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா காலை நம்மளால் ரொம்ப நேரம் வைக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் மருதாணி அரைக்கும்போது வெறும் எலுமிச்சப்பழம் மட்டும்தான் சேர்த்து அரைக்கிறோம், அல்லது வெறும் புளி மட்டும்தான் சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூப்பரான ஒரு அழகான கலர் கிடைக்குங்க. இப்போ கால்லையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அழகான ஒரு கலர் கிடச்சிருக்குது. இத்தனைக்கும் நான் கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அழியாது, அதே சமயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.